டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கடைக்காரர் ஒரு மிதிவண்டிய ரூ. 4275 விக்கிறதுனால அவருக்கு 5% நஷ்டம் ஏற்படுது. ஒருவேளை 5% லாபம் ஏற்படும்னா என்ன விலைக்கு விற்கும்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா? எப்பவுமே பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா காமனா 100% வச்சுக்கோங்க. ஸோ இங்க நஷ்டம்னு சொன்னா அந்த 100ல மைனஸ் பண்ணிக்கோங்க. லாபம்னு சொன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5% நஷ்டம் அப்படிங்கிறாங்க. அப்ப 100ல 100%ல 5% போச்சுன்னா மீதி என்ன வரும்? 95%. ஸோ அப்ப இந்த 95%க்கு தான் இந்த 95%க்கு தான் இந்த 4275. ஸோ அப்ப நமக்கு தேவை 5% லாபம். அப்ப 100 + 5 105%க்கு என்ன? இத அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 105% இன்டு 4275 வகுத்தல் 95%. சதவீதம் கேன்சல் ஆயிரும். ஸோ 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 19, இங்க 21. 4275 5ஆல கேன்சல் பண்ணா 19ஆல கேன்சல் பண்ணா 225. ஸோ 21 × 225 இஸ் ஈக்குவல் டு 4725. ஸோ அவரு 5% லாபத்துக்கு வித்திருந்தா 4725 வித்திருந்தா அவருக்கு 5% லாபம் கிடைக்கும்.